உங்க பேர் என்னங்க? என் பேர் வாணிஸ்ரீ. நீங்க இதை பண்ண வச்சிருக்கீங்க, இதுக்கு உங்க முன் அனுபவம் இருக்கா? இதில் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க. நர்சிங் படிச்சிருக்கிறேன். நாங்கள் நர்சிங் வேலைக்கு போனப்போ அங்கே எனக்கு ஒர்க் டைம் அதிகமாக இருக்குது, சம்பளம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்துட்டு ஆடு மேய்க்கிற வேலைக்கே வந்துட்டேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கம்பி வேலி மாரி போட்டு நாங்கள் அதில் வளர்க்க ஆரம்பிக்கிறோம். இதில் எனக்கு நல்ல லாபமும் இருக்குது, நல்ல நிம்மதியாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நானே டைம் எடுத்துக்கிறேன், நானே இது பண்ணிக்கிறேன். இந்த ஆடு நீங்கள் வளர்க்கும்போது எத்தனை ஆடு நீங்கள் ஃபஸ்ட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு 10 ஆடு தான் பிடிச்சோம். ஓகே, இப்போ எத்தனை ஆடு இருக்குது உங்கள்கிட்ட? இப்போ வந்து ஒரு எப்படியும் ஒரு 20 ஆடு இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ஆடு குட்டியெல்லாம் சேர்த்து மொத்தம் 50 இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க. ஓகே, இது உங்களுக்கு போதுமான வருமானம் ஹாஸ்பிட்டலோட இங்கே லாபமாக இருக்கா? இதில் நல்ல லாபமாக இருக்குது. ஒரு சிலர் படிச்சுட்டு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி வேலைக்கு தான் வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. நீ இந்த காலத்துலையும் ஒரு செட் வச்சு ஆடு வளர்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி நாளைக்கு இது ஓகேவா தோணுதா? இது எனக்கு இந்த லைஃப் நல்லா இருக்குது, இதில் நல்ல லாபமும் இருக்குது. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட சம்பளம் கொடுக்கறதுக்கு இது நானும் ஒரு சொந்த தொழில் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல சம்பளமும் நல்லா வருது. நீங்களே ஒரு முதலாளி மாதிரியே. ஆமாம். இதுக்கு நீங்கள் வேற என்ன தீவனம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்களா? ஆமாம், பசுந்தீவனம் கொடுக்குறீங்க. கொடுக்குறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 10 ஆட்டில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 50 ஆடு உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதத்தில் ஒரு நல்ல ஏர்னிங் இருக்குது. வேறு இடத்துல வேலை பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு அடிமை மாதிரி தான் வேலை செய்யணும். அப்படி இல்லைனா நம்மளோட டைமை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்களே க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் நானே முதலாளி நானே தொழிலாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஷெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்லிமெண்ட் ஷெட் இது மாதிரி தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் சாதாரண ஒரு 20க்கு 30 வெறும் கம்பி வேலியை அமைச்சு இதில் நாங்கள் இந்தளவுக்கு லாபம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 10 ஆடு தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ 50 ஆடுகளோட எங்களோட குட்டியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இடத்துலையும் தேவையில்லாத அந்த கம்பி வேலைகள் பரல்மேல் வேலைகள் இந்த மாதிரி தேவையில்லாத நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறத விட சாதாரண ஆடுகள் நிறைய வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு சாதாரண முள் வேலியை மட்டும் நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் வர லாபத்தை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களோட அனுபவத்தை சொல்கிறாங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.